ஓகே சார், இன்னைக்கு நெக்ஸ்ட் நம்ம கிளாஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அறிவியல் பெயர்கள் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போறோம். கண்டிப்பா விலங்கியல் பெயர்கள், தாவரவியல் பெயர்லேருந்து எதனா ஒரு கேள்விகள் கண்டிப்பா கேட்பாங்க. எல்லா பிசி எக்ஸாம்லும் அதுக்கு மாமலா கேட்கறது தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சரி, ஓகே, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் மனிதனுடைய விலங்கியல் பெயர். மனிதனுடைய விலங்கியல் பெயர் ஹோமோ சேப்பியன்ஸ். மனிதன் ஓமோ வாட்டர் குடிச்சான். ஓகே, ஞாபகம் வச்சுங்களா? மனிதனுடைய விலங்கியல் பெயர் ஹோமோ சேப்பியன்ஸ். மனிதன் ஓமோ வாட்டர் குடிச்சான், வயிறு தொந்துருவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அடுத்தது வெங்காயத்தினுடைய தாவரவியல் பெயர் அல்லியம் சிபா. வெங்காயத்தினுடைய தாவரவியல் பெயர் அல்லியம் சிபா. இதுல சல்பர் அதிகமா இருக்குதாகாட்டி அது வெங்காயத்தை அதிகமா சாப்பிட்டா பாடி கூல் ஆகும். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. அப்போ வெங்காயத்தினுடைய அறிவியல் பெயர் அல்லியம் சிபா. ஓகே, அடுத்தது எலியினுடைய விலங்கியல் பெயர். எலியினுடைய விலங்கியல் பெயர் ரேட்டஸ். எலி ரோட்ல போச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ரேட்டஸ். எலியினுடைய விலங்கியல் பெயர் ரேட்டஸ் அப்படின்னா எலியினுடைய விலங்கியல் சிம்பிள் தான். அடுத்தது புறா. ஓகே, புறாவினுடைய விலங்கியல் பெயர் கொலம்பா லிவ்வியா. புறாவினுடைய விலங்கியல் பெயர் கொலம்பா லிவ்வியா. கண்டிப்பா அப்படிதான் கேட்பாங்க. புறாவினுடைய விலங்கியல் பெயர் என்ன? கொலம்பா லிவ்வியா. அடுத்தது புளிய மரம் டேமரண்டஸ் இண்டிகா. டேமரண்டஸ் இண்டிகா. புளிய மரத்தினுடைய தாவரவியல் பெயர் டேமரண்டஸ் இண்டிகா. எலுமிச்சை மரத்தின் தாவரவியல் பெயர் சிட்ரஸ் அருண்டிபோலியா. எலுமிச்சையினுடைய தாவரவியல் பெயர். இதுல இருக்கிற அமிலம் சிட்ரிக் அமிலம். எலுமிச்சை மரத்தில் இருக்கிற அமிலம் சிட்ரஸ் அமிலம். ஓகே, அடுத்தது வேப்ப மரத்தினுடைய அறிவியல் பெயர் அசாடிரெக்டா இண்டிகா. இந்த வேப்ப மரத்தினுடைய விதையிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகின்ற ஒரு வேதிப்பொருள் அசாடிராக்டின். இது பூச்சிக்கொல்லி, இயற்கையான பூச்சிக்கொல்லியா பயன்படுத்துறாங்க. அசாடிராக்டின் என்ற வேதிப்பொருள் இயற்கையான பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்துறாங்க. அது வேப்ப மரத்தில் எடுக்கிறாங்க. அடுத்தது தவளையினுடைய விலங்கியல் பெயர். தவளையின் விலங்கியல் பெயர் ரானா எக்ஸா டாக்டைலா. தவளையினுடைய விலங்கியல் பெயர் ரானா எக்ஸா டாக்டைலா. நான் வச்சுங்க. அடுத்தது தேங்காயினுடைய தாவரவியல் பெயர் கோக்கஸ் நியூசிபெரா. தேங்காயினுடைய தாவரவியல் பெயர் கோக்கஸ் நியூசிபெரா. தேங்காயினுடைய தாவரவியல் பெயர். அடுத்தது நெல் ஒரைசா சட்டைவா. ஒருவித்திலை தாவரம். நெல் ஒரைசா சட்டைவா, ஒருவித்திலை தாவரம். அடுத்தது மீனினுடைய விலங்கியல் பெயர் கட்லா. மீனினுடைய விலங்கியல் பெயர் கட்லா. அடுத்தது ஆரஞ்சின் தாவரவியல் பெயர் சிட்ரஸ் சைனன்சிஸ். ஆரஞ்சினுடைய தாவரவியல் பெயர் சிட்ரஸ் சைனன்சிஸ். தாவரவியல் பெயர், ஆரஞ்சினுடைய தாவரவியல் பெயர். அடுத்தது இஞ்சி. ஓகே, ஜிஞ்சிபர் அபிசினலே. இஞ்சினுடைய தாவரவியல் பெயர் ஜிஞ்சிபெர் அபிசினலே. இஞ்சினுடைய தாவரவியல் பெயர். அடுத்தது பப்பாளி. நம்ம சாப்பிடுற பப்பாளி விட்டமின் ஏ அதிகமாகிற ஒரு ஊட்டச்சத்து பப்பாளி. பப்பாளியினுடைய தாவரவியல் பெயர் கேரிக்கா பப்பாயா. பப்பாளியினுடைய தாவரவியல் பெயர் கேரிக்கா பப்பாயா. இந்த தாவரத்தினுடைய இலையிலிருந்து எடுக்கப்படுகின்ற ஒரு சாறு பப்பாயின்.
இது பாத்தீங்கன்னா டெங்கு காய்ச்சலுக்கு மருந்தா பயன்படும். பப்பாளி தாவரத்தினுடைய இலைந்து எடுக்கிற அந்த பப்பாயின் என்ற ஒரு வேதிப்பொருள் டெங்கு காய்ச்சலுக்கு மருந்தாக பயன்படும். அடுத்தது பேரிச்சை மரம், போனிக் டெக்ஸ்டைல்ஸ், ஓகே, போனிக்ஸ் டெக்ஸ்டிலிபெரா, போனிக்ஸ் டெக்ஸ்டிலிபெரா, பேரிச்சையினுடைய இருசொல் பெயர் போனிக்ஸ் டாக்லிபெரா. குப்பை மேனி, ஓகே, குப்பை மேனி, அகாலிப்பா இண்டிகா, குப்பை மேனியுடைய இலையிலிருந்து எடுக்கின்ற சாறு அகாலிப்பை. குப்பை மேனியினுடைய இருசொல் பெயர் அகாலிப்பா இண்டிகா. இந்த தாவரத்தினுடைய இலையை அரைச்சுனா அந்த சாறிலிருந்து கிடைக்கிற ஒரு மூலிகை அகாலிப்பைன். ஓகே, இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா வயிற்றில் உள்ள பூச்சி செரிமான கோளாறுகளுக்கு மருந்தாக பயன்படுவது எது அப்படின்னா இந்த குப்பை மேனி. அடுத்தது வில்வம், வில்வம், வில்வ மரத்தினுடைய ஓகே பெயர் ஏகில் மார்மில்லோஸ். வில்வ மரத்தினுடைய தாவரவியல் பெயர் ஏகில் மார்மில்லோஸ். இந்த தாவரத்தினுடைய விதையானது கனியானது நாள்பட்ட செரிமான கோளாறுக்கு மருந்தாக பயன்படுகிறது. வில்வ மரத்தினுடைய விதை கனியானது நாள்பட்ட செரிமான கோளாறுக்கு மருந்தாக பயன்படுகிறது. அதுக்கு அடுத்தது தூதுவளை, தூதுவளையின் இருசொல் பெயர் சொலானம் ட்ரைலோபெட்டம். தூதுவளையின் இருசொல் பெயர் சொலானம் ட்ரைலோபெட்டம். இந்த தாவரத்தின் இலையிலிருந்து எடுக்கப்படுகின்ற மூலிகையானது சளி மற்றும் இருமல் காய்ச்சல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது. சளி இருமல் காய்ச்சலுக்கு மருந்தாக பயன்படுவது தூதுவளையில் எடுக்கப்படுகின்ற வேதிப்பொருள். அடுத்தது கியா நெல்லி, கியா நெல்லி, பிளாந்தஸ் அமாரஸ். கியா நெல்லியினுடைய இருசொல் பெயர் பிளாந்தஸ் அமாரஸ். மஞ்சள் காமாலைக்கு கியா நெல்லியினுடைய முயு தாவரமும் மஞ்சள் காமாலைக்கு மருந்தாக பயன்படுகிறது. மஞ்சள் காமாலைக்கு மருந்தாக பயன்படுத்துவது கியா நெல்லி, பிளாந்தஸ் அமாரஸ். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது சோற்று கற்றாயை, சோற்று கற்றாயை, ஆலோவிரா. சோற்று கற்றாயின் இருசொல் பெயர் ஆலோவிரா. ஓகே, இது எதுக்கு பயன்படுது? தோல் நோய்களுக்கு மருந்தாக சோற்று கற்றையானது முகம் மற்றும் தீப்பட்ட காயங்கள் தோல் நோய்களுக்கு மருந்தாக, முகத்தில் ஏற்பட்ட காயம் தீ காயங்களுக்கு மருந்தாக பயன்படுவது சோற்று கற்றாயை. அடுத்தது துளசி. துளசியின் இருசொல் பெயர் ஆசிமம் சாங்கடம். துளசியின் இருசொல் பெயர் ஆசிமம் சாங்கடம், ஆசிமம் சாங்கடம். சளி இருமலுக்கு மருந்தாக பயன்படுகின்ற தாவரம் துளசி. சளி இருமலுக்கு மருந்தாக பயன்படும். அடுத்தது நன்னாரி. ஓகே, நன்னாரி ஹெமிடெஸ்மஸ் இண்டிகஸ், ஹெமிடெஸ்மஸ் இண்டிகஸ். நன்னாரியினுடைய இருசொல் பெயர் ஹெமிடெஸ்மஸ் இண்டிகஸ். ஓகே, அடுத்தது நிலவேம்பு, நிலவேம்பு ஆண்ட்ரோகிரிசஸ், ஆண்ட்ரோகிரிசஸ் பெனிகுலேட்டா, ஆண்ட்ரோகிரிசஸ் பெனிகுலேட்டா. நிலவேம்பினுடைய இருசொல் பெயர். டெங்கு காய்ச்சலுக்கு மருந்தாக நிலவேம்பினுடைய வேரானது பயன்படுகிறது. டெங்கு காய்ச்சலுக்கு மருந்தாக நிலவேம்பினுடைய வேரானது பயன்படுகிறது. அதுக்கு அடுத்தது ஜின்கோனா, ஜின்கோனா, ஜின்கோனா அபிசினாலிஸ். ஜின்கோனா நுணா மரம் அல்லது நூக்க மரம். ஜின்கோனா நுணா மரம் அல்லது நூக்க மரம். ஜின்கோனா அபிசினலேஸ், ஜின்கோனா அபிசினலே. அடுத்தது சிவன் அவல் பொறி, சிவன் அவல் பொறி ராவல்பியா செர்பென்டினா, ராவல்பியா, ராவல்பியா செர்பென்டினா சிவன் அவல் பொறி. உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க இத்தாவரத்தினுடைய இலையானது
உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க பயன்படுகிறது. அடுத்தது தைல மரம். அடுத்து நம்ம பார்க்க போறது தைல மரம். யூகாலிப்டஸ் குளோலஸ். யூகாலிப்டஸ் குளோலஸ் தைல மரத்தினுடைய இருசொல் பெயர். தைல மரத்தினுடைய இலையானது தலைவலிக்கு மருந்தாக பயன்படுகிறது. ஓகே, தி எண்ட். இந்த தாவரவியல் பெயர் இதுல இருந்து ஒரு கேள்வி நிச்சயம் கேட்கப்படும். இந்த வீடியோ பார்த்து நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, படிங்க, பயன்பெறுங்க. நம்ம காவலர் தேர்வுல பாஸ் பண்ணலாம். நன்றி.